இயேசு நல்லவர் என்ற கைகளை கொடுத்து பிற்பாடு நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எல்லா
உடைய மாறாத அன்புக்கு நன்றி சொல்கிறோம். உடைய மாறாத அன்புக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழும் காலங்களில் சுவாமி ஆண்டவரே, மனுஷன் மாறிவிடுவான். ஆண்டவரே, நன்றியற்றவர்களாய் போய்விடுவார்கள் மனுஷர்கள். ஆனாலும் உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஒரு பாடலை பாடப்போகிறோம். கையில் தூக்கி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லோரும் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஒருபோதும் நான் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரே, மனுஷனை அவமானப்படுத்தலாம், மனுஷனை அவமானப்படுத்தலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து, நீ ஒருவரை அவமானப்படுத்துவதில்லை. என் தலையை அண்ணாந்து பார்க்க சொல்லுகிற தேவனை ஒருவர் சுவாமி. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நம்பி வந்தேன். ஆமென். ஹalleluya.
நீரே எங்களுக்கு சத்தியம், நீரே எங்களுக்கு ஜீவன். அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. ஜீசஸ். ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். நீ சர்வ வல்லமை தேவன் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே இந்த வசனம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே தாராளமானதாக தம் ஊழியத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சுவிசேஷம் பரவுவதற்கும் கொடுத்த அந்த காணிக்காக நன்றி. காணிக்கை ஆசீர்வதியும், கொடுத்த ஒவ்வொரு கரணையும் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவர் வீட்டிலே ஆகாரம் குறைவின்றி ஆண்டவரே மேஜையிலே போதுமான ஆகாரத்தை நீரே ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே வாக்கு தத்தமுடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே வானத்தின் பலகதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தை பொழிய என்று சொன்ன தேவன் ஆண்டவரே மெய்யாக வானத்தின் பலகதவுகளை திறந்து சுவாமி உடைய ஜனங்களுக்கு தந்த தேவையான காரியங்களால் சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. காணிக்கை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஆமென். ரொம்ப தூரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் இப்படி வந்து நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லோரையும் பார்ப்பது மிக சந்தோஷம். ஆமென். I was very excited. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிள்ளைகள் இந்த பாடலை பாடும்போது அங்க நின்று அவங்க ஆடுறாங்க தெரியுங்களா? அவ்வளவு சந்தோஷமா சின்ன பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாய் தேவனை துதித்து ஆடுவது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆமென். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரோட வரும்போது சின்ன பிள்ளைகளை போல வரணும். எல்லாத்தையும் மறந்துட்டு, பிரச்சனை மறந்துட்டு, துன்பம் துயரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசு கிட்ட வரும்போது நான் அன்றே உங்க சமூகத்தை வந்து அப்படியே சரணடையும். God will fill you. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில புதிய முகங்களை நான் பார்க்கிறேன். நீங்க ரொம்ப நாளா சொல்லலாம் வந்தீங்க. ஸோ ஆனால் நீங்க இந்த மாலைகளிலே இந்த மத்தியானத்திலே மத்தியிலே வந்து கர்த்தரை செய்தி பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறேன். ஆமென். கண்ணிலே கூட இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பேசும் ஆண்டவரே. தேவனே உங்க சமூகத்தில் கூடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னோடு பேசப்பட வேண்டும். ஆண்டவரே நான் இங்கு வந்துட்டு அந்த பாடலின் பிரகாரம் ஆண்டு வெறுங்கையாய் வந்தேன். ஆண்டவரே சுவாமி
ஆனால் திரும்பி போகும்போது இரு பரிபாரங்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வார்த்தை உள்ளத்தை நிறைக்கப்பட்ட வார்த்தையோடு கடந்து போக வேண்டும் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களோ போடுது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தையுடைய ஜனமத்தில் கர்த்தா பேசப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் உண்டு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இதை அவர்களுக்கு சிந்திக்க வேண்டும், இதை அவர்கள் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே, none of our future in our own hand. எங்கள் ஒவ்வொரு எதிர்காலம் எங்களுடைய கருத்தில் அல்ல ஆண்டவரே, எங்கள்கிட்ட இல்லை ஆண்டவரே. சுவாமி, இட்ஸ் ஆல் ஹோல்ட் பை யூ. உம்மால் எங்களுடைய எதிர்காலம் கர்த்தாவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, அதற்காக நன்றி சொல்லுவோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாட்களுக்கு நாங்கள் பாஸ்டர்மார்கள் கோடப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். சபையில் ஆண்டு பொதுக்கூட்டம். அதற்காக நாங்கள் உங்களுடைய மூத்த போதகர் இன்னும் 2 போதகர் நான் சேர்ந்து 4 பேர் அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு போனபோது 2 வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய தீம், அவருடைய கருப்பொருள் அவர்கள் போடுவார்கள். இந்த முறை போன பொழுது அவர்கள் போட்டிருந்த கருப்பொருள் என்னவென்றால், ஷேப் யுவர் ஃபியூச்சர், உன் எதிர்காலத்தை வடிவமை அப்படி என்று ஒரு கருப்பொருள். உன்னுடைய எதிர்காலத்தை நீ வடிவமைக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஷேப் யுவர் ஃபியூச்சர். அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்கன்னாக்கா, there is a future. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எதிர்காலமே இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தன் தான் இருக்குங்களா? உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு தானே? You all believe something will happen to me. ஏதோ எனக்கு ஒரு காரியம், நன்மையான காரியம் நடக்கணும் அப்படி எதிர்பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எனக்கு நல்ல ஒரு கணவன் அமையணும், நல்ல ஒரு மனைவி அமையணும், நல்ல ஒரு குடும்பம் இருக்கணும். ஆமென். இன்னும் 2 வாரத்துல ஜார்ஜ் ஷேரன் திருமணம் நடக்க போகுது. ஆமென். அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஆமென். இன்னும் 2 வாரம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு உண்டு. They would have planned about their future. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள். Good, very good, very good. George, very good. I believe you all would have planned. நீங்க திட்டமிட்டிருப்பீங்க. Very good. But ஆனால் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு மனுஷன் திட்டமிடலாம், மனுஷன் என்ன வேணுமோ யோசிக்கலாம். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு you have to submit yourself to the Lord. உங்களை தேவனிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கருத்தை உங்களை ஒப்பு கொடுத்தால் ஒழிய உங்களுடைய திட்டம் திட்டமாகவே இருந்துவிடும். It will never come to pass. அது நிறைவேறாது. மனுஷன் போடுற திட்டம் நாளடைவிலே அப்படியே பறந்து போயிடும். ஒவ்வொரு புது ஆண்டிலும் நியூ வருதுல்ல, நியூ வரும்போது எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்கு? கை தூக்க சொல்லலாம். எத்தனை பேருக்கு செய்வாங்க? நியூ இயர் ரெசல்யூஷன், புது ஆண்டு தீர்மானங்கள், புத்தாண்டு தீர்மானங்கள். இந்த ஆண்டிலே நான் இதை செய்யணும். போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் செய்யணும்னு சொல்லிட்டு we will have our own resolution. சொந்த தீர்மானம் எடுப்போம். சில காடி வாங்கணும் நினைப்பீங்க, சில மோட்டார் பைக் வாங்கணும், சில வீடு வாங்கணும் நினைப்பீங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல எப்படி ஒரு வீடு வாங்கணும் ஆண்டவரே. ஆனால் அது அப்படியே திட்டமாகவே இருந்துவிடும். நீங்கள் போடுகிற திட்டம் அது திட்டமாகவே இருந்துவிடும். ஆனால் நீங்க போடுகிற திட்டத்தை, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னாக்கா நிச்சயமாக தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எத்தனை நம்புறீங்க? கையில் தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க.
Because ஏனென்றால் God holds your future. ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். வாசிப்போம் ஒரு வசனம். Okay, I'm going to give this verse. சற்று முன்பு நான் காலையில் வரும்போது வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது நான் ஆயுதப்படுத்த அந்த வசனத்தை வேற வசனத்தை வச்சிருக்கேன். ஆனால் அந்த வசனம் டக்குனு சிந்தைக்கு வந்தது. ஐசையா 49 verse 16. ஏசாயா 49 16 வசனம். 16 வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மனைகள் எப்பொழுதோ என் முன் இருக்கிறது. சத்தமா வாசிங்க சிஸ்டர். நல்ல ஒரு வெளியில் போடும்போது வசனத்தை. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மனைகள் எப்பொழுதோ என் முன் இருக்கிறது. இதோ உன் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். ஆங்கில பைபிள் சொல்லுது I have engraved you in my palm. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்துள்ளேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் உனக்கு முன்னாக மதில் சொல்றது மலைகள். உனக்கு முன்னாக மதில்கள் இருக்குது. அது உனக்கு முன்பல்ல தேவனுக்கு முன்பாக இருக்கா. ஏனக்கா God is making you to go and climb over or cross over the mountain. அந்த மதில்களை தேவன் உன்னை தாண்ட வைப்பார். எப்படி? உன் கால்களை மான்காலாய் மாற்றி தேவன் அந்த மதிலை தாண்ட வைப்பார். ஆமென். அதனால இந்த ஆண்டு அவர்கள் போட்டிருந்த கருப்பொருள் எசேக்கியேல் சபையிலே அவர்கள் போட்டிருந்த கருப்பொருள் ஷேப் யுவர் ஃபியூச்சர். அப்படின்னாக்கா நம்ம எல்லோருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும். Every time, every day we have to pray to God. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் தேவனை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நான் இப்படி திட்டமிட்டிருக்கேன். Help me. எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அது உம்முடைய சித்தத்தோடு கூட இணைக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம அனுதினமும் ஜெபிக்க வேண்டுமா? ஜெபிக்காவிட்டால் தேவனிடத்தில் உங்களுடைய திட்டத்தை தேவனுடைய ஒப்புக்கொடுக்காவிட்டால் நீங்க போடுகிற திட்டம் அப்படியே அமைதியா இருக்கும். Never come to pass. வேதத்திலே குறிப்பிட்ட ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Shape the future. மறந்துடாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமை என்று சொல்லும்போது நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்றால் அந்த எதிர்காலம் வாயில தான் இருக்கும், வார்த்தையில தான் இருக்கும். அந்த எதிர்காலம் நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்கும், நீ வாயில தான் இருக்கும். ஆனா you have to submit. அதை ஒப்பு கொடுக்கும்போது God will look deep down into your heart. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை கூர்ந்து கவனிக்கிற தேவன். பைபிள் சொல்லுது மனுஷனோ என்னத்தை பார்க்கறானா? முகத்தை பார்க்கிறான். ஆனா நான் தேவன் உன் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்த தேவன் நான் என்று. God search your heart. ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து உன் உள்ளத்தின் தேவை என்ன என்று ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். அப்ப அவருக்கு தெரியாதா? அவரு சொல்லும் பொழுது அவர் செய்ய மாட்டாரா? இன்னைக்கு இந்த காலை வேளையிலே இங்க வந்திருக்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில நான் உங்கள்கிட்ட ஒரு சிலர் எனக்கு தெரியும், ஒரு சிலர் எனக்கு தெரியாது. I'm going to speak to your heart. உங்க உள்ளத்தோடு கூட நான் பேச போகிறேன். உங்க உள்ளத்திலே பல வகையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பீங்கன்னாக்கா அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொன்னேன். ஆனால் அதை உட்கார்ந்து கொண்டு நீங்க யோசனை பண்ணிக்கொண்டு அப்படியே இருந்தீங்கன்னாக்கா அது யோசனையா போய்விடும் என்று நான் சொன்னேன். வேதத்திலே முக்கியமான ஒரு நபர் கொடுத்த வாசிக்கும் நெகேமியா புத்தகம் 'நான் நெகேமியா குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு நான் போக போகிறேன். நெகேமியா என்ற ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. வேதத்திலே இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் வாழ்ந்த இடம் எருசலேம்
யூதா என்னும் தேசத்திலே இவர் வாழ்ந்தவர். இந்த மனுஷன் தீர்க்கதரிசியானாலே கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன், கர்த்தருடைய இறுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். இந்த யூதா தேசத்தை அல்லது எருசலேமை பெர்சியர்கள் வந்து அவர்களை கைப்பற்றினார்கள். கைப்பற்றி இந்த நெகேமியாவையும் தன்னோடு கூட சேர்ந்த ஒரு சில ஜனங்களையும் அவர்களை கைப்பற்றி கைதிகளாக பெர்சியாவுக்கு கொண்டு போய்விட்டார்கள். அங்கே பாசியம் இங்க பாட்டு போறாங்க. யூதா எருசலேம் எங்க இருக்குது? இஸ்ரேல் இருக்கு. வெரி குட். பெர்சியா என்பது எங்க? சொல்லுங்க. ஈரான். எருசலேம், யூதா, இஸ்ரேல் இருக்கு. பெர்சியா தேசம் என்பது இப்பொழுதைய ஈரான். இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு என்ன நடக்குது? சண்டை, பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. வாயில சண்டை இல்லைங்க, வாயில சண்டை இல்ல, குத்து சண்டை இல்ல, தரைமட்டமா ஆகி விட்டாங்க. இவன் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான். இதே சண்டை தான், இதே சண்டை தான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒரு 445 வருஷத்துக்கு முன்பு, பிஃபோர் கிரைஸ்ட், இயேசுக்கு முன்பு 445 வருடத்துக்கு முன்பதாக இதே சண்டை தான் நடந்துச்சு. இதே சண்டை வந்தபோது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தது, யூதாவுக்கும் பெர்சியாவுக்கும் சண்டை வந்தது. இந்த சண்டையிலே இந்த பெர்சியர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, நெகேமியா யூதா அந்த எருசலேமில் உள்ள சில தீர்க்கதரிசிகளையும் நெகேமியாவையும் அடிமைகளாக பிடிச்சு கொண்டு பெர்சியா தேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எருசலேமில் உள்ள மதில்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. எருசலேமில் பெர்சியர்கள் அடிச்சு அந்த தேசத்து மதில்களையும் சோரெல்லாம் தரைமட்டமாக்கினாங்க. தேவாலயத்தின் கதவுகள்லாம் வந்து எரிக்கப்பட்டது, வாசல்கள் எரிக்கப்பட்டது, ஆலயங்கள் நொறுக்கப்பட்டது, தரைமட்டமாயிருச்சு. This is the exact scenario. இதே சினாரியோ தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. Bear this in our mind. சிந்தனை வச்சுக்கோங்க. இதே சினாரியோ தான் நடந்து கொண்டிருக்கு. இந்த ரெண்டு நாட்டுக்கு நடக்குதா? இப்ப நடக்குது. இந்த காலகட்டத்தில் நெகேமியா வந்து அடிமையாக, கைதியாக பெர்சியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்ட போது அவர் அங்க இருந்த போது அவருக்கு ஒரு வார்த்தை உண்டாகுது. எருசலேம் தேவாலயம், எருசலேமின் மதில்கள் உடைக்கப்பட்டு தரைமட்டம் ஆயிடுச்சு, தேவாலயங்கள் வாசல்கள் எரிவிட்டு போயிடுச்சு, நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனஸ்தாபப்பட்டார், மனவேதனைப்பட்டார், கொந்தளித்து போனார் நெகேமியா. அந்த காலகட்டத்தில் நெகேமியா இந்த பெர்சியா தேசத்திலே இருந்தார். நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் பேர் சொல்லுங்க. அர்தசஷ்டா, ஆங்கிலத்தில் அர்தசஷ்டா. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. 2ஆம் வசனம். Thank you sir. இந்த நெகேமியா அர்தசஷ்டா ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறார். இவருடைய வேலை என்ன? ஆங்கிலத்தில் கப் பேரர் போடப்பட்டிருக்கும். ஆங்கில பைபிள்ல கப் பேரர், தமிழ்ல வந்து பானபாத்திரர். அப்படின்னா he have to serve. அந்த ராஜாவுக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கான்னு முதல்ல சோதித்து பார்க்கற வேலை யாரோட வேலை? நெகேமியாவோட வேலை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாத்தையும் விஷம் வச்சு கொண்டு வருவாங்க. ஒரு ராஜா அப்படிங்கனாக்கா இன்னொருத்தர் எல்லாம் அண்டர் டேபிள்லாம் கொடுத்து அவனை வந்து அந்த ராஜா பிடிக்க வச்சிருவாங்க, விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க. ஸோ இதற்கு பயந்து கொண்டு இந்த அர்தசஷ்டா ராஜா இடத்துல
அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபரை அவருக்கு தெரியும். இந்த நெகேமியா எங்கிருந்து வந்தார்? எருசலேமில் யூதா தேசத்துக்கு வந்த கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். இதுதான் முக்கியங்க அன்பான சகோதர சகோதரிகளே. கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. இந்த நெகேமியா புரதேசத்திலே அந்நிய தேசத்திலே அடிமையாய் போன போது இந்த நெகேமியா அந்த ராஜாவின் பார்வைக்கு தயவு பெற்றவனாய் வாழ்ந்தான். அப்பொழுது அந்த ராஜா இந்த நெகேமியாவை கூப்பிட்டு, நீதான் இந்த வேலைக்கு சரியான ஆளு, நீதான் இந்த வேலைக்கு சரியான ஆளு, எனக்கு சாப்பாடு கொடுக்கிறவன அந்த சாப்பாட்டை விஷம் கலந்துருக்கா இல்லையான்னு சோதித்து பார்த்து சொல்லக்கூடிய ஆள் நீதான். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த நெகேமியா ராஜாவுக்கு வர சாப்பாடுலாம் டெஸ்ட் பண்ண வரான். சாப்பிட்டு இந்த ராஜா அப்படி மிச்சம் சாப்பிடு அப்படி இல்லை, அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து தண்ணி எதுவும் வந்தாப்புல அது கொஞ்சம் தண்ணி எடுத்து அவருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் அவரோட வேலை. ஸோ இப்படி செய்யும்போது இப்படிப்பட்ட வேலை வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், நல்ல ஒரு வேலை, சிறந்த ஒரு வேலை. ஏன்னா ராஜாவின் பார்வையிலே தயவு பெற்ற ஒரு வேலை. அனுதினமும் இந்த ராஜாவுக்கு போயிட்டு இந்த நெகேமியா பானம் கொடுக்கும் போதும் சாப்பாடு கொடுக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே செய்வாராம், சந்தோஷமா செய்வாராம், நிம்மதியா செய்வாராம். ஏன்னா அவருடைய ராஜாவின் பார்வையிலே தயவு பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் இந்த நெகேமியா எருசலேமின் அந்த சுவர்கள் கீழே வீழ்த்தப்பட்டதும் தேவாலயங்கள் எரிவிட்டு போனதையும் கேள்விப்பட்டவுடனே நெகேமியாவுடைய முகம் வாடி போயிற்று. நெகேமியாவுடைய உள்ளத்தில் உள்ள அந்த வேதனை முகத்தில் தெரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கண்டுபிடிப்போம். நிறைய பேர் எப்படி கண்டுபிடிப்போம்? சேர்ச்சுக்கு வரும்போது அந்த சிஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு மூஞ்சி மூணுந்தாங்க, அந்த சிஸ்டர் வந்தாங்க, பிரதர் வந்தாரு, வரப்புள்ளே ரொம்ப வேதனையா வந்தாரு, அவங்க வீட்டுக்கு எது பிரச்சனையும் நம்முடைய மைண்ட் வேலை செய்யும். வீட்டில் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, அதான் வரணும் 2 பேரும் 3 வேலை அப்படிலாம் பேசுவோம். ஏன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதான் உண்மை. நம்ம உள்ளத்தில் உள்ளதை நம்முடைய முகம் காட்டி கொடுக்கிறோம். இந்த நெகேமியா உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டு மனம் வாடி போயிட்டு வந்து அந்த ராஜா கிட்ட வந்து அந்த பானத்தை அந்த ஆகத்தை கொடுக்கும் போது ராஜா கேட்கிறாரு, உன்னுடைய முகம் வாடி இருப்பதன் காரணம் என்னவோ? நெகேமியா, உன்னுடைய முகம் வாடி இருப்பதின் காரணம் என்னவோ என்று கேட்டார். வாசிங்க, தொடர்ந்து வாசித்தார். அப்போது 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். உன் மனதில் உள்ள துக்கமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றென்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நான் அவசரம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தது அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இப்பொழுது இந்த நெகேமியா உடைக்கப்பட்ட சுவரை கட்ட வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் ஒரு ஏவுதல், ஒரு எழுப்புதல். தன்னுடைய வீடு, தேவனுடைய வீடு, நான் வாழ்ந்த ஜெருசலம் கர்த்தருடைய பட்டணம், தேவனுடைய பட்டணம் பாழாய் கிடந்தது, உடைந்து போயிருச்சு. இப்ப அதை கட்டி எழுப்ப வேண்டும்.
அதற்கு ராஜா, உம்முடைய தயவு எனக்கு அவசியம், உம்முடைய உதவி எனக்கு அவசியம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எருசலேமிலிருந்து பெர்சியாவுக்கு கொண்டு வந்த அந்த அடிமைகளிலே நெகேமியா இந்த ராஜாவின் பார்வைக்கு ஒரு தயவு பெற்றவனாக கிடைத்தான், தயவு பெற்றவனாக இருந்தான். அது நிமித்தமாக இப்ப இந்த நெகேமியா ராஜா கிட்ட உதவி கேட்கும் பொழுது அந்த ராஜா உதவி கரத்தை நீட்டுகிறார். தன்னுடைய வீடு, அந்த ஆலயம் உடைந்து போயிருக்கு, அந்த செவரை கட்டி எழுப்ப வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த காலவெளியிலே ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்திலே சில சுவர்கள் உடைந்திருப்பதை நீங்க அறிவீர்களா? உங்கள் குடும்பத்திலே சில பிரிவினை உண்டாயிருப்பதை நீங்க அறிவீர்களா? உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை, அதை நீங்க சீர்கட்டாவிட்டால், அண்ணன் தம்பிக்குள்ளே உள்ள பிரச்சனை நீங்க சரி கட்டாவிட்டால், தம்பி தங்கச்சிக்குள்ள பிரச்சனை நீங்க சரி கட்டாவிட்டால், இட் கோயிங் டு பி a big gap. பெரிய ஒரு கேப் ஆயிடும், பெரிய ஒரு பிளவு உண்டாயிடும். You have to rectify that. அதை நீ சரி கட்ட வேண்டும், அதை நீ ரிப்பேர் பண்ண வேண்டும். அதை நீ என்ன செய்யணும்? அந்த சுவர் உடைந்திருந்தா என்ன சொல்லுங்க, பிளாஸ்டர் போட்டு அதை நீங்க கட்ட வேண்டும். இல்லை என்றால் நாளடைவிலே அந்த சுவர் இடிந்து கீழே விழுந்து விடும். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க பார்த்துருக்கீங்க? சில கட்டடத்துல, சில பில்டிங்ல பெரிய ஒரு கிராக் விடும்போது என்ன செய்வாங்கன்னாக்கா, உடனே அதை சரி கட்டுவாங்க, செய்வாங்க. பயம், ஏன்னா அது கொலாப்ஸ் ஆயிடும், விழுந்துடும். அந்த மாதிரிதான் இங்க உட்கார்ந்து உங்களோட வாழ்க்கையிலே, ஒரு சிலோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேப் உண்டாயிருக்கு. உங்க குடும்பத்திலே உங்களுக்கும், உங்க கணவனுக்கும், மனைவிக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும், அக்காவுக்கும், தங்கச்சிக்கும் இப்படியாக சில கேப், சில பிரிவினை உண்டாயிருக்கு. அதை நீங்க சரி கட்ட வேண்டும், அதை நீங்க சீர்திருத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாளடைவிலே அது பெரிய கேப் ஆகி, பெரிய ஓட்டையாகி அது கொலாப்ஸ் ஆகும். அதை நீங்க சரி கட்ட வேண்டும். இந்த நெகேமியா கேள்விப்பட்ட உடனே நெகேமியா என்ன செய்யறாருனாக்கா, அதை நான் சரி கட்ட வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து இப்ப ராஜா கேட்கிறார். ராஜா உடனே அவருக்கு தயவு பாராட்டுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதை சரி கட்டாதபடிக்கு, இந்த கேப் சரி கட்டாதபடிக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா, உட்கார்ந்து கொண்டு யோசனை பண்ணி கொண்டு கால் மேல கால் போட்டு கொண்டு என்ன செய்யறாங்கன்னாக்கா, இது உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு கொண்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி கட்டலாம்? அதை ஓட்ட சொந்தமா அடிச்சுக்குவோம், கட்டுவோம், நாளைக்கு கட்டுவோம் அப்படி யோசனை போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நீங்கள் அப்படி ஒரு யோசனை உள்ளவர்களாக இருப்பீங்கன்னாக்கா, இன்னைக்கு உடனே நீங்க மனத்திருங்க. சில காரியத்தை நீங்க சீர்படுத்த வேண்டியதாக்கா, உடனே இன்னைக்கு இந்த சபையை விட்டு போகிறது முன்பதாக சரியாக்கி கொள்ளுங்க. வாசிங்க எஸ்ஐயா புத்தகம் 43வது அதிகாரம். I'm going to give this as a prophecy. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இது உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், நினைவூட்டுகிறேன். I'm not going to give a new prophecy. ஒரு புதிய தீர்க்கதரிசன வார்த்தை நான் கொடுக்கவில்லை, அங்கு உள்ள தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். I'm reminding the word of prophecy which God has given to you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நான் நினைவூட்டுகிறேன். எஸ்ஐயா 43வது அதிகாரம் 17, 18, 19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் சொல்லுகிறதாவது. நான் சொல்லல, மோகன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். That means God is speaking to you. ஆண்டவர் உங்களோட உள்ளத்தை இந்த காலைவேளை உங்களோட பேசிக்கொண்டிருக்கார். Let's everybody காதுள்ளவன் கேட்க கடவுள் பைபிள் சொல்லுது. Let everybody focus on the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிற வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்க. வாசிங்க சிஸ்டர். 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை
வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் உடைக்கப்பட்ட சுவரை கட்டுவதற்கு பதிலாக பழசியே உட்கார்ந்து சிந்திச்சு கொண்டிருக்கேன். நான் ஆரம்பத்தை சொன்னேன், பேசுறதுக்கு முன்பே சொன்னேன், ஷேப் யோர் ஃபியூச்சர், உன் எதிர்காலத்தை வடிவமை அப்படின்னு நான் சொன்னேன். உன் எதிர்காலத்தை நீ வடிவமைக்க வேண்டும் என்றால், உன் எதிர்காலத்தை நீ சரி காட்ட வேண்டும் என்றால், நீ இன்னும் பழசியே சிந்திச்சு கொண்டிருப்பீனாக்கா, பழசியே பிடிச்சு கொண்டிருப்பீனாக்கா, you will not go forward. உன்னால் நோக்கி போக முடியாது. பைபிள் சொல்லுது, remember now your former things. கடந்ததை சிந்திச்சு கொண்டிருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. பழசியை பிடிச்சு கொண்டிருக்கோம், பழசியை பிடிச்சு கொண்டிருக்கோம். Next verse. அடுத்த வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? Sharon George, I'm telling you, God is going to do a new thing in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். Do not remain in your past. உங்க கடந்த காலத்தை நிலைத்திருக்காதே. ஆண்டவர் செய்யற புதிய காரியத்திலே ஆண்டவர் சொல்ல, இதோ உனக்கு செய்ய போகிறேன். Be ready. ஆயத்தமாக அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு. Because your future is in God's hand. ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. So you have to shape னு சொல்லும்போது அதை நீ வடிவமைக்க வேண்டும் சார். கர்த்தர் சமூகத்தை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பது, God will undertake all you need. ஆண்டவர் தேவையில்லாத ஒரு கவனித்துக் கொள்வார். நிறைய பேர் நீங்க என்ன செய்யறாங்கனாக்கா, தமிழர்கள் மத்தியிலே தான் ஒரு பிரச்சனை. வீட்டில் சொல்லுவாங்க தெரியுங்களா, நாங்கள் அப்படி இருந்தோங்க, அப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம். பழசியே யோசனை பண்ணி இருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்குதுங்களா, கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு, திரும்பி பார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாய். ஒரு காலத்துல தேவனை அறியாம இருந்த, இப்ப தேவனை அறிந்த உடனே இப்ப நீ இருக்க நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறாய். எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை இன்னும் நினைவு இருக்கு. நாங்கள் காப்பாடு இருக்கக்குள்ள காப்பா நான் காப்பாடு கபமஹாம் என்ற ஒரு இடத்துல நான் இருந்தேன். அங்கே வந்து திட்டாமா ரொம்ப எஸ்டேட் ரொம்ப இந்த சென்னையாக்குள்ள பைஸ்கலே போவேன். சென்னையா போகும்போது நான் தோம்பா எஸ்டேட் அதெல்லாம் வந்து பைஸ்கலே போவேன். கூட்டாளி சேர்ந்து I used to think about it. அதை குறித்து சிந்தித்து பார்ப்பேன். சில டைம்ல we walk along, ரொம்ப நடக்கும். We don't have any vehicle. நம்மளுக்கு சொந்த வாகனம் கிடையாது, பைசிக்கல் தான். எப்படி நாங்கள் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோம். We expect, எதிர்பார்ப்போம், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாரும் எனக்கு உதவி வராதா என்று எதிர்பார்த்து கொண்ட காலம் உண்டு. எங்க அம்மா சில நேரத்தில் ஆரம்பம் போயிட்டு 10 வெள்ளிக்காக கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. 10 வெள்ளிக்காக. இப்பெல்லாம் 10 வெள்ளி நந்தி. அந்த காலத்தில் 10 வெள்ளி தாக்க இங்கே நீட் போகும். 2-3 வீக்ஸ் 2-3 வாரத்துக்கு போதுமா. அந்த பழசியே பிடிச்சு கொண்டு இருந்ததுனாக்கா அவரோட நான் இப்ப நின்று முடியாது. நான் சிந்திச்சு பார்க்கிறேன், என் கடந்த வந்த வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கிறேன், கடந்த வந்த பாதையை எண்ணி பார்க்கிறேன். தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே
நீ எனக்கு இன்னைக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கு நன்றி. என் சொந்தக்காரன் எங்க அம்மாவோட அண்ணன் எங்க அம்மாவோட தம்பிங்கெல்லாம் பார்த்து சொல்றது ஒரே ஒரு காரியம். என் குடும்பத்திலே எங்க அக்கா மகன் பல நாடுகளுக்கு போற ஒரே ஆள் யாருன்னு சொன்னாக்கா என் பேர் ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா மாத்திரம் தான் சொல்லுவாங்க. இப்பொழுது ஆண்டு என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போகிற காரணம் என்னவென்றால் என் இயேசு மேலே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இயேசு மேலே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். செப்டம்பர்ல I'm going to US again. செப்டம்பர் மாதம் US போகிறேன். போயிட்டு வந்த கையோட 2 வாரம் அங்க இருப்பேன். போயிட்டு வந்த கையோட மறுபடியும் என்னுடைய ஊழிய இடம், நான் சபைகள் ஸ்தாபித்த இடம் நேபாள். 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் 11ஆம் தேதி நான் யூஎஸ் போகிறேன். வந்துட்டு 10ஆம் மாதம் 17ஆம் தேதி நேபாள் போயிருவேன். எங்கள் சொந்தக்காரங்க டே இதுதான் இருக்கேடா எல்லாம் கேட்பாங்க. நீ போகிறதுக்கு முன்னே உன் டேட்டு சொல்லு, நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறதா உன்னை கேட்டு தான் செய்யணும்டா. உன்னை கேட்டு தான் செய்யணும். ஏன்னா கேட்டாக்க எங்க இருக்காங்க அங்க இருக்க வைக்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கீப் அஸ் அ டே, எங்களுக்கு தேதி கொடுப்பீங்க. நான் என்னை பார்க்கறேங்க சாப்பாட்டுக்கு போய் கையேந்த ஒரு காலம் உண்டு. ஆனா இப்பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆண்டு வைத்திருக்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஆனா அதுலயே உட்கார்ந்துருக்கேன். அதுலயே உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னாக்கா அந்த பழசியே உட்கார்ந்து பழசிலே இருக்கிறாங்க. They don't want to come out. வரமாட்டாங்க. பைபிள் சொல்லுது do not hold on to the former things. பழசை பிடிச்சிட்டு இருக்காத, பழசை பிடிச்சிட்டு இருக்காத. இதோ இன்னொரு வசனம் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போனபோது அங்க பார்க்கும் போதெல்லாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம் போற பாதையில இஸ்ரேல் போறதுக்கு எகிப்து கடந்து தான் போகணும். எகிப்துல போகும்போது அந்த யோர்தானை கடந்து போகும்போது என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பாதையெல்லாம் பார்த்தாக்கா ஒரு மரம் இருக்காதுங்க, ஒரு செடி இருக்காது. என்ன டெசர்ட், வனாந்தரம். வனாந்தரம் பஸ் நின்று கூட ஏசி பார்ப்போம், ஏதாவது மரம் இருக்காது. இல்ல, அவர்கள் சுற்றி இருக்கிற தேசத்தை மத்தியில் கூட ஆண்டவர் இஸ்ரேலை ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஒரு தேசமாக கொடுத்தார். இது இஸ்ரேல் ஜனங்கள் உங்களை போல என்ன போல ஒரு சில ஆட்கள் போல இவங்க இன்னும் பழசை சிந்திச்சு கொண்டிருந்தாங்க. இவங்க எகிப்தில் இருக்கும்போது அடிமைகளாக இருந்த பொழுது இவர்களுக்கு கிடைச்ச சாப்பாடு என்னது? வெங்காயம், பூண்டு, இதான் இப்படிப்பட்ட சாப்பாடு தான், ரொட்டி, அவ்வளவுதான். ஆனா இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டு சொன்னார், மோசே இந்த ஜனங்களை விடுவித்து இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தரப்போகிறேன். இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டு பார்த்து சொல்ற காரியம் தான், அன்பான மகனே மகளே, உனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நான் கொண்டு வைத்திருக்கேன். உன்னை நான் கொண்டு போகிற தேசம், உன்னை கொண்டு போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உன்னை நான் கொண்டு போக போறேன். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இடத்துல வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் பாஸ் சொன்னார் ஆண்டவர், மோசே இந்த ஜனங்களை அடிமைத்தனம் போதும், வறுமை போதும், தீமை போதும், இது விடுவித்த இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் கொண்டு போக போறேன். வெளியே கொண்டு வா. 2.5 மில்லியன் only men, 2.5 மில்லியன் ஆண்களுக்கு மாத்திரம், பெண்களா இருக்காங்க. அவன் சத்தக்காரர்கள் எண்ணிக்கை தொகை பெரிய தொகை. இந்த ஜனங்களை விடுவித்து பாலந்தேன் ஓட தேசத்துக்கு கொண்டு போ. நாங்க வச்சிருக்கேன் பாலந்தேன் ஓட தேசம், கானான் தேசம், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். ஏன் ஆண்டவர் பாலந்தேன் ஓட தேசம்னு சொன்னார்? சற்று முன்பு நான் சொன்னேன், சுத்தி இருக்க தேசத்தெல்லாம் பார்த்தாக்கா வறண்டு போய் ஒரு மரம் இல்லாம, செடி இல்லாம
வறட்சியாய் காணப்படும். ஆனா இந்த கானான் தேசம் இயேசு கிறிஸ்துவால் குறிப்பிடப்படுகிற பாடுதல் ஒரு தேசத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது இந்த சங்கீதம் 23 புல்லுள்ள இடங்களை தேவன் கொண்டு போவார். புல்லுள்ள இடங்களை தேவன் கொண்டு போவார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை, காய்ந்து போகிற வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை ஆண்டவர் பசுமையை மாற்ற வேண்டும் சொல்லுகிறார். பசுமையை மாற்ற வேண்டும் சொல்லுகிறார். இந்த நெகேமியா யோசனை பண்ணார், ஆண்டவரே என்னுடைய தேசம் பாழாய் கிடக்குது, இதை நான் கட்ட வேண்டும். இப்படி யோசனை கொண்டு இருக்காதபடி, யோசித்து கொண்டு இருக்காதபடி அந்த ராஜாவிடம் பேசினார். ராஜாவிடம் பேசும்போது அந்த ராஜா அவருக்கு உதவி கருத்தினா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். What time? எவ்வளோ இருக்கு? 11:25. ஓகே, முடிச்சுக்கலாம். இப்பொழுது அந்த தேசத்துக்கு எருசலேம்ல போயிட்டு நெகேமியா அந்த மதில்களை கட்டுவதற்கு அந்த ராஜாவுடைய தயவு கிடைச்சிச்சு, ராஜாவுடைய அந்த சூறா கிடைச்சிச்சு. அந்த ராஜா அதை நட கொடுக்காதபடி அவர் போகும் பொழுது, நெகேமியா போகும் பொழுது அவர் வழியிலே யாரும் எதிராளிகள் இந்த நெகேமியா தடுத்து நிறுத்த விடாதபடிக்கு இந்த ராஜா, இந்த பெர்சியா தேச ராஜா நெகேமியாவுக்கு உதவியாக பாதுகாவலர்களையும் வேலையாட்களையும் இங்கு அனுப்பிவிடுகிறார். நெகேமியா கூட போக, நெகேமியாவுக்கு தேவையான எல்லா உதவி செய்யுங்க, எல்லா கட்டுமான மரம் செடி கொடி எல்லாத்தையும் கொண்டு போக தேவை. குறிப்பிட்ட மரம் எல்லாம் தேவை, அதை சோரை கட்டுவதற்கு. அந்த நெகேமியா போகிறார். நெகேமியா போயிட்டு அந்த சோரை கட்ட ஆரம்பிக்கிறார். கட்ட ஆரம்பிச்ச உடனே அவருக்குள்ளே இருந்த சில ஜனங்கள் அவரை தடுத்து நிறுத்த ஆரம்பித்தார்கள். யார் 2 பேர் முக்கியமானது? அவருடைய பணியை தடுத்து நிறுத்தின 2 முக்கியமான நபர்கள் அங்க இருக்கிறாங்க. யாரா இருக்க முடியும்? அவருக்குள்ளே உள்ள ஆட்கள் தான். பைபிள் சொல்லுது சன்பாலா தோபியா, இவர்கள் 2 பேரும் நெகேமியா போயிட்டு அந்த சோரை கட்டி எழுப்ப ஆரம்பித்த போது சன்பாலா தோபியா என்பவர் என்ன சொல்றாங்க? ஏய் நெகேமியா, நீ என்ன, நீ உன்னை யாரும் சொல்ல கட்ட சொல்லுது? பெர்சியா ராஜா விரோதமா செயல்படுறியா? ராஜா விரோதமா தான் உடைச்சாச்சு, நீ என்ன கட்டுறது இருக்கு? ஆலயத்தை எரிவிட்டு போயிடுச்சு, நீ என்ன கட்டுறது இருக்கு? அப்படி சொல்லிட்டு அவருடைய பணியை தடுத்து நிறுத்தினார்கள். இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு சில வாழ்க்கையை நான் பேசுகிறேன். நீங்கள் உங்க வாழ்க்கையிலே சில குடும்பத்திலே உண்டாயிருக்க சில பிரச்சனைகளை நீங்க சரி கட்ட கட்ட ஒப்போடும் போது, அதை நீங்கள் சீர்திருத்தத்துக்கு ஒப்போடும் பொழுது உங்களுக்குள்ளே உள்ள ஒரு சிலர் உங்களுக்கு சொல்லலாம், யாராவது பெருசு இருக்கிற, டோன்ட் டேக் இட் சீரியஸ். கணவன் மனைவி ஒரு பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை தானே. அதுக்குன்னு போயிட்டு கணவன் போய் மன்னிப்பு கேட்கணுமா, மனைவி போய் மன்னிப்பு கேட்கணுமா, பிள்ளைகள் போய் மன்னிப்பு கேட்கணுமா? இது வெளியில் உள்ள சத்தம். வெளியில் உள்ள சத்தம் உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு செவிக்குள்ள வரும். இதை கேட்டு நீங்கள் அமைதியாக போயிருக்க. ஆமாங்க, கணவன் மனைவி பிரச்சனை, என்னத்துக்கு நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னத்தை என் மனைவி போய் மன்னிப்பு கேட்கணும், என்னத்தை என் பிள்ளைகிட்ட போயிட்டு சாரியா தவறான சொல்லிட்டுப்பா, அப்பா அவனை தவறாக அடிச்சுட்டுப்பா. ஒரு நான் கோலம் வந்தவருக்கு புதன்கிழமை ராத்திரி கோலம் வந்தது. சார் நான் உங்கள்கிட்ட பேசணும், சொல்லு பார்த்து என்ன வாலிபர், சொல்லு பார்த்து என்ன விஷயம், அப்போ தான் வந்தவன் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சரி சொல்லுப்பா. தெரியுமாப்பா சார், எங்கள் அப்பா என்னை அடிக்கிறது 2 ஆளை வச்சுட்டாருப்பா சார். அப்பா மகனை அடிக்கிறது 2 பேர் வச்சுட்டாங்க. வேதனையாக இருந்துச்சு. நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் மனசு வேதனையாக இருக்கு. ஒரு அப்பா மகனை அடிப்பதற்கு 2 கேங்ஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னப்பா என்ன சொல்ற? நான் முதல் முறையாக கேட்குறேன், அப்பா
மகனை அடிப்பது, அப்பா கண்டிஷன் பண்ணாதபடி, அப்பா திருத்தபடி, ஒத்துக்கிறபடி, வெளியில உள்ள திருத்த சொன்னாங்க. நீ எவ்வளவு பேர் தவறு பண்ணிட்டப்பா? என்ன அப்படி ஒரு தவறு பண்ணிட்ட? நான் பையனை சொல்ல வேண்டிய காலத்தை சொல்லிட்டு, நாளைக்கு நீ கால் பண்ணி சொல்லணும், நான் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லு. God will never send அந்த 2 கேங்ஸ்டர் அனுப்ப மாட்டார். நான் சொன்னதை நீ செஞ்சீங்கன்னாக்கா வராது. மறுநாள் கால் பண்ண, பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசணும் பாஸ்டர். சொல்லியா பாஸ்டர், நீங்க 2 பேரும் வரல பாஸ்டர், அடிக்க என்னப்பா பண்ண? நீங்க சொன்னீங்கல்ல, அதை போய் செஞ்சேன் பாஸ்டர். நான் சொன்னேன், வீட்டில் போய் அம்மா அப்பா வீட்டில் உட்கார வச்சுட்டு, 20 வயசு பையன் 2 பேர் உட்கார வச்சுட்டு, பேசுப்பா அம்மா அப்பாட்ட பேசு. ஏன் இது வெளியூர் சொன்னாங்க, அப்பா 2 பேரும் செட் பண்ணியிருக்காரா என்னை அடிக்கிறதுன்னு. ஏன் நான் என்ன பண்ணிட்டேன்? எதுனா நீங்களே உங்களுக்கு உரிமை இருக்கு என்னை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. பேசுப்பா அப்படின்னு. பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். கற்கள் வசத்தை வச்சு அவர் மனுஷனுக்கு பையனுக்கு பேசுவேன். அந்த அம்மா அப்பாட்ட பேசுறேன், இந்த பையன்கிட்ட பேசுறேன். ஆண்டவர் செயல்பட்டார். இவன் போனான், பையன் முயற்சி எடுத்தான், முன்னோக்கி போனான். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு படி எடுத்து வைக்காதபடி அங்கே உட்கார்ந்து கொண்டு அதெல்லாம் சரியாயிடும். இந்த சங்கடா தோபியா நெகேமியா கட்டுற சுவரை கட்டாதவர்களுக்கு தடுத்து நிறுத்தினாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே சில குடும்பத்தான பிரச்சனைக்கு சரி கிடையாது, நம்ம செய்யணும். சுற்றி போய் ஆலோசனை கேட்கும்போது இதெல்லாம் வேணாம், குடும்பத்தை இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் முற்று பெருசு இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அதை நீங்க விட்டுக்கொண்டே போவீங்கன்னாக்கா நாளடைவில் அது வெடிச்சு அப்பப்ப செய்ய வேண்டியதை அப்பப்ப செஞ்சிருக்க. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாங்க என்னங்க குறைஞ்சு போகிறோமா? இல்லையே. தடை செய்வாங்க, குடும்பத்தில் தடை செய்வாங்க, இதெல்லாம் வேணாம். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கும்போது வெளியில உள்ள சத்தத்தை கேட்காதபடி ஆண்டவர் உள்ளத்தை பேசுற சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் கீழ்படுவீங்க. அதன் பிரகாரம் இப்படி செயல்படும் போது உடனுடைய ஆண்டவர் வாழ்க்கை கிரியை செய்ய ஆரம்பிச்சு. இந்த நெகேமியா வெளியிலே கொண்டு வந்த சத்தத்தை அவர் பொருட்படுத்தாதவில்லை. அவருக்கு தெரியும், கர்த்தருடைய காரியத்தை செய்வேன், தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்வேன், மனுஷனுடைய சத்தத்தில் செவி கொடுக்க போவதில்லை. ஏன்னா அந்த மனுஷன் எப்பொழுது கீழே எடுத்து தருவோம். மனுஷன் இருக்காங்களா சில டைம்ல நம்ம முன்னோரி மேல போயிட்டே இருக்கும்போது எப்படி இழுத்து கீழே தரலாம், எப்படி இழுத்து கீழே தரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சின்ன கதை ஒன்று போகுது. நண்டு கதை போகுது. நண்டு இந்த நண்டு வந்து அந்த கூண்டில் உயிர் நண்டு வந்து கூண்டில் வைக்கும் போது இதாக இருக்குமா, இல்லை ஒரு நண்டு மேலே ஏறுமா, கீழே ஒரு நண்டு நீயே மேலே போற அது இருக்குமா, இது மேலே வருமா, அப்படியே தான் நண்டுங்க உன்னோட ஒன்னா ஒன்று ஏறுமா, இன்னொரு பிடிச்சி இது கேட்கணுமா, கீழே கண்டு அது ஏறு பார்ப்போமா, அப்படியே இருந்து தண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அந்த நண்டெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஏறி வெளியே வந்த பாட்டு ஒன்று கூட இல்லை. அந்த மாதிரி தான் சில குடும்பங்களிலே இருந்தோம். மேலே ஏறலாம், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே, இவன் மட்டும் எப்படி ஆசீர்வாதமா இருக்கான், இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான். வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவன் சந்தோஷமா இருக்கிறதை நான் குலைத்து போடணுமே, இவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணுமே. யாருடைய வேலை அது? வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. யாருங்க இந்த பிசாசு? நீங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காத ஒரே நபரு பிசாசு. நீங்க ஒரு காடி வாங்கிட்டீங்க பிடிக்காத ஆளு பிசாசு. நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க,
உங்களுக்கு பிடிக்காத ஆளு பிசாசு. உடனே அவன் திட்டமிடுவான், அவனுடைய சேனைகளை கூட்டிட்டு வந்து அனுப்பிடுவான். அவன் மட்டும் எப்படி விடுவான்? அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான்? அவன் மட்டும் எப்படி 2 கால் வச்சிருக்கான்? அவன் மட்டும் எப்படி 2 வீடு வச்சிருக்கான்? ஏய் விடுவான், ஓ என்ன பண்ணிட்டு நல்ல பதிலா கொண்டு வா, அவனை கீழே தள்ளிட்டு பதில் கொண்டு வா. பைபிள் சொல்லுது, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறானா. காரணம் என்னன்னாக்கா, தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். அன்பானவரே, இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லும்போது, பிசாசானவன் என்னுடைய சொல்லுவான், ஆண்டு உங்களை இருக்கிறாரா? இத பாரு, உனக்கு ஒளி பண்றேன், இப்ப சொல்லு, நீ ஆண்டோட பிள்ளையா பிசாசோட பிள்ளையா? நீங்க பிசாச ஆண்டு இல்லைன்னு சொன்னா ஒன்றும் செய்ய மாட்டான். இயேசுவோட பிள்ளைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வான், பரிச்சையை கொடுப்பான். ஏன்னாக்கா அப்பதான் நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு யாரை விழுங்கலாமோ என்று வகை தெரியாது. இந்த நெகேமியாவை இழுத்து கீழே தள்ள வேண்டும் என்று நெகேமியா நல்ல ஒரு காரியம் செய்கிறார் என்று இந்த சன்பலாத் தோபியா அவர்கள் கேள்விப்பட்டவுடனே அவருடைய நற்பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் தீர்மானம் கொண்டார்கள். தீர்மானம் கொண்டது மட்டுமல்லாது செயல்பட ஆரம்பித்தார்கள். பிசாசானவன் அவன் யோசிக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு உடனே செயல்படுவான், உடனே செயல்படுவான். ஆனா தேவனோ உங்களை வழிநடத்தக்கூடியவர். வாசிப்போமா நெகேமியா புத்தகம், நான் சீக்கிரம் போகிறேன். நெகேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் தரமும் சம்பளாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில் முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். 6ஆம் வசனம். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைத்தீர்கள் என்றும் அதற்காக நீர் அடக்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்க தரிசனங்களையும் சம்பாதித்தேராத என்றும் ஒரு ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாகிறது. கஷ்மு அப்படி சொல்கிறான். இப்பொழுதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. இப்போது பாருங்க, இந்த சன்பலாத் தோபியா இந்த நெகேமியா பணியை தடுத்து நிறுத்துவது மாத்திரமில்லாதபடிக்கு 1க்கு 2 சொல்லி இந்த ராஜா கிட்ட போயிட்டு கோல் மூட்டுறாரு. அதான் வார்த்தை, கோல் மூட்டுறாங்க. இந்த ராஜா விரோதமாக செயல்படுற ராஜா போய் 1க்கு 2 சொல்லி அவரை வெறுப்பு ஏற்றுறாங்க. நம்ம தமிழ் சொன்னதுமா வெறுப்பு ஏற்றுறாங்கன்னு, வெறுப்பு ஏற்றுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, இதான் செய்யறாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது, தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது, குடும்பத்திலே குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதை இழுத்து கீழே தள்ளுவது மட்டுமில்லாதபடிக்கு அதை தடை செய்வதற்கு மற்றவர்களை ஏவி விடுவார்கள். சற்று முன்பு நம்ம வாசிச்சோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அழைக்கிற பிசாசானவன் உங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனை உண்டு பண்ணலாம், எப்படி பிரச்சனை உண்டு பண்ணலாம் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அதை நீங்க கர்த்தர்கள் செய்த காரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல வகையிலே அவன் யோசனை செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த காலங்களில் உங்கள்கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நெகேமியா அந்த சோர் உடைந்து கீழே விழுந்தது என்று கேள்விப்பட்டோடனே வேதனை கொண்டார், மனம் கசந்தார். அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்காதபடி அதை நான் கட்டி எழுப்ப வேண்டும், அந்த சோரை மீண்டும் நான் கட்ட எழுப்ப வேண்டும், அதை நான் சரி கட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானம் கொண்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை காணப்படுகிற
பெரிய கேப் என்ன? உடைந்திருக்க சுவர் என்ன? இன்னைக்கு உங்க குடும்பத்திலே தகர்த்தப்பட்ட சுவர் என்ன? உடைக்கப்பட்ட சுவர் என்ன? அன்பார்களே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. என் குடும்பத்தில் என்னங்க தகர்த்தப்பட்டிருக்கு? சந்தோஷம் போயிடுச்சா? சமாதானம் போயிடுச்சா? கணவன் மனைவி உறவு உடைஞ்சு போயிடுச்சா? பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையில பல வருஷமா பேசாம இருக்கீங்களா? என் வாழ்க்கையில பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் நான் அனுபவிச்சேன். எங்க அண்ணன் கூட ரொம்ப நாளா நான் பேச மாட்டேங்க. ரொம்ப நாளா அவர் say many years. Because அவர் செய்த ஒவ்வொரு காரியம் எனக்கு வேதனை உண்டானது. மனம் கசந்த தேவன் அழுதது உண்டு. குடும்பத்தில் நாலாம் கடைசி. எனக்கு 2 அக்கா 2 அண்ணா. மூத்த அண்ணன் ஒரு கொஞ்சம் வேலையாக இருந்தார். 2வது அண்ணன் இருந்தார். அவரோட செயல் ஒன்று கூட எனக்கு பிடிக்கல. எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் வீணாக்கினவர் அவர். கடைசியில் அவங்களுக்கு உள்ள காசை கூட அவருக்கு வீணாக்கினது. இதெல்லாம் யோசனை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனவேதனைப்பட்டேன். நான் வரேன்னு தெரிஞ்சோடனே என்ன சொல்லுவார், குறுக்கு சட்டம் வரா அப்படின்னுவாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே குறுக்கு சட்டம் பேர் வச்சார் எனக்கு. ஆனால் அவருக்காக நான் ஜெபிக்கிறது பாட்டேன். நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப அவருக்காக ஜெபிப்பேன். அன்று நான் அவர்கிட்ட பேசுவேன். எனக்கு அந்த மனசு ஆண்டவர் அது அவரோடு பேசுறதுக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தார மாட்டவர். நீங்கள் தாப்பால் உள்ள ஆளுனாக்கா யாராச்சும் இருப்பீங்கன்னாக்கா கேட்டு பாருங்க. தாப்பால் கமம் பார்க்கறது செல்வம் எங்கள் அண்ணன் பேர். எங்கள் மூத்த அண்ணன் பேர் சேகர். அவர் எங்கள் இளைய 2வது அண்ணன் இந்த ட்ராக்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி அவருக்கு 7 பிள்ளைகள் உண்டு. 7 பிள்ளைங்க ட்ராக்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி எனக்கு தெரியாமல் என் மோட்டரையே கூட வித்துட்டாரு. அப்படி ஒரு மோசமான காரியம் செஞ்சார். அதனால அவர் நான் பேச மாட்டேங்க. ஆனால் அவருக்காக ஜெபிச்சு ஆண்டு சொன்னாரு, நீ ஜெபிச்சு என்னப்பா புண்ணியம், நீ ஜெபிச்சு என்ன புண்ணியம், இந்த மனுஷனோட பேசு. ஆனால் இறுதியில் ரொம்ப கடினப்படுத்தினேன், நான் பேச மாட்டேன். இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டு சொல்ற காரியம் தான், உடைந்த உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உன்னுடைய உறவு உடைந்து போயிருந்தா சீர்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன். என் அண்ணனுக்கு கேன்சர் வியாதி நான் கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே வீட்டுக்கு போனேன். வீட்டில் கை விட்டு சொன்னேன், என்ன மன்னிச்சுங்க, இத்தனை வருஷம் உங்களுக்கு பேசணும். அவரே கை வச்சு சொன்ன ஒரே வார்த்தை, என்ன மன்னிச்சுங்க, நான் செஞ்ச ஒவ்வொரு தவறையும் தான் உணர்றேன். மரணம் என்னை அழைக்க போகிற டைம் தான் உணர்ந்தேன் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அவர் போய் சந்திப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அது காலத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன். கடைசி அவர் சொன்ன காரியம் எனக்காக ஒரே ஒரு காரியம் செய்யற ராஜா, ஜெபிச்சு ஆண்டு சொல்லி ஏற்று போய் சொல்லு, என்னால் முடியலடா. நான் சொன்னேன், உனக்காக ஜெபிக்கிறது பழக்கம் இல்லை, உனக்காக அதிகமாக ஜெபிப்பேன். ஜெபிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன். என்ன இருக்காது அன்பானவரே, இன்னைக்கு உங்களோடு நான் சொல்கிற காரியம்
உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்தில் உடைந்து போயிருக்க உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்க. அந்த உடைந்த சுவரை நீங்க சரி கட்டாவிட்டால் it will collapse. அது உடைந்து கீழே விழுந்துவிடும். You will never get a chance to rebuild. அதை மீண்டும் கட்டுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். அதை மீண்டும் சரி கட்டுவதற்கு உனக்கு ஏற்ற நேரம் வராமல் போய்விடலாம். கர்த்தர் கொடுத்திருக்க இந்த நேரத்திலே இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்க. உடைக்கப்பட்ட சுவரை காட்டுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை தாருங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, நான் வெளியில் உள்ள சத்தத்தை கேட்காதபடி ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிற போது செய்யும். இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிற விசுவாசம், உங்கள் எதிர்காலத்தை நீங்க சீரமைக்க வேண்டும் என்றால், சரி கட்ட வேண்டும் என்றால், you must get up and go. நீ எழுந்து புறப்பட்டு போக வேண்டும். நெகேமியா உடைந்து போன மதிலை கட்டுவதற்கு எழுந்து புறப்பட்டு போனார். இன்னைக்கு வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த கேப் சரி கட்டுகிறோம். அப்படி அவரை எழுந்திருப்போமா? எழுந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே சொல்லுங்க, நான் யாரோடு சரி கட்ட வேண்டுமோ, யாருடைய உறவை சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த உறவை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே இனியும் காலம் செல்லாது. அன்பானவரே, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை மிக ஒரு குருஷலான நேரம், குறுகிய ஒரு காலம். இந்த காலத்திலே நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொன்னீங்களாக்கா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வருவதற்கு காலத்தை குறித்து சொன்னாரோ, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வருகை இருக்கும் என்று அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் முதல் உலக யுத்தத்தை பார்க்க வந்திருக்கலாம், இரண்டாவது உலக யுத்தத்தை பார்க்க வந்திருக்கலாம். காலம் போற போக்கை பார்த்தால் நீங்கள் நானும் மூன்றாவது உலக யுத்தத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக வாய்ப்பு போகிறது. இப்படி ஒரு காலகட்டத்தை இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னார். தேசத்துக்கு விரோதமா தேசமும், சகோதரருக்கு விரோதமா சகோதரனும், தீமை நிறைந்த ஒரு தேசமாய் இடமாய் காணப்படும் பொழுது என்னுடைய வருகை திருடனின் வருகை போல இருக்கும். இமைப்பொழுதே நான் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து வரும் குறுகிய காலகட்டத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உடனுக்குடனே செயல்படுங்க. உடனுக்குடனே செயல்படுங்க. கடைசி அந்த வசந்த மாசத்தை முடிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் I strongly believe, நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியான மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களை நீங்க செய்யும்படி ஆண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 5 வசனத்தை வாசிக்கிறார். 4 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 25ஆம் வசனம். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை கழித்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, அன்பார்களே ஒப்பு கொடுப்போமா.
ஆண்டவர் பேசுறீங்க, ஆண்டரே என்னோடு பேசுகிற வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லுங்க. சகலவதுரபோ சாரியாந்தரபா சகலவகுரியாந்தரபோ சபரியாந்தோ ரிகலவகுரியாந்தரபோ சபரியாந்தாய் ஷிகவகுரியாந்தரபடியா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே.
வசனத்தின் பிரகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் பிரகாரம் சுவாமி 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிரகாரம் இதோ உன்னை என் உள்ளங்கையில் வளர்த்துவேன் என்று சொன்னீர். நீங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் சுவாமி கர்த்தாவே அவருடைய உள்ளங்கையில் அவரை வளர்த்திருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே ஒவ்வொருத்தரும் எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் உண்டாண்டு மனுஷனுடைய கருத்தில் எங்களுடைய கருத்தில் அல்ல சுவாமி. எங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் உண்டு. ஆண்டு நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையை புறப்படுத்திக் கொள்ளும். நீ வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் துக்கத்தை மாற்றி ஆண்டு சந்தோஷமாய் கர்த்தாவே வழிநடத்த சொல்லும். இந்த மத்தியான நேரத்தில் வந்துட்டு வெறுமையாய் போகாதபடி ஒரு தெய்வ சமாதானத்தோடு கூட செல்லக்கூடிய ஜீவிக்கிறார்கள். இவர்களுக்கு பலப்படுத்தும் குடும்பத்திற்கு காணப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை நீரே தீர்வாய் மாற முடியாது. பிசாசன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அடைகிறான். ஆனால் நீரோ சுவாமி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வந்திருக்கிறோம். இந்த தெய்வ சமாதானத்தை எங்களோடு கோபப்படுகிறோம் எடுத்தோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுக்கு பெரிய காத்து கொடுப்போம். ஹalleluya.